ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம்னு எல்லாத்தோடையுமே சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. தக்காளி குருமா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பெரிய பழுத்த தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். தக்காளியை நாம் அரைச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். தக்காளி கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 கப் அளவு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம். இதில் ஸ்பூன் அளவுன்னு பார்த்தா ஒரு 5 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் இருக்கும். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக இந்த அளவு கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரத்தண்டியும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் நாம் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூடவே இந்த அளவு கொஞ்சமாக புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 15லேருந்து 20 புதினா இலைகள் வரைக்கும் இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போய் புதினா இலைகள் நல்லா வதங்கி வரத்தண்டியும் வதக்கிக்கலாம். அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தேவையான மசாலாஸ் இப்போவே ஆட் பண்ணிடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குருமா அளவு பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா எல்லாம் நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ மட்டும் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது மிக்ஸி ஜார் அலசி 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். அது போக இன்னும் 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். நான் கொஞ்சம் இன்றைக்கி தண்ணியாக செய்ய போகிறதுனால 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குருமா கொஞ்சம் திக்காக வேணும்னா இதை விட கம்மியான அளவில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவிக்கலாம். அப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வரைக்கும் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ 3 விசில் வச்சு குருமா ரெடியாக இருக்குது. குக்கரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தக்காளி குருமா நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு நிமிஷத்துக்கு திரும்ப நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குருமாவை கொஞ்சம் திறந்தே வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போதுமானு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் இப்போ உப்பு தேவைப்படுறதுனால ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். ஃபைனலாக இதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. மிஸ் பண்ணாமல் நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.